பிக் பாஸ் வீட்டுக்குள்ள தான் வந்து எல்லா கண்டஸ்டன்ஸுமே வந்து 2 டீமா பிரிஞ்சு விளையாண்டுட்டு இருந்தாங்க. பட் பிக் பாஸ் வீட்டை விட்டு வெளியில வந்ததுக்கு அப்புறமா அது ஜஸ்ட் அ கேம் வந்து நாங்கள் கேமாக தான் பார்க்குறோம். வெளியில் வந்ததுக்கப்புறம் நாங்கள்லாம் ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்ற மாதிரி நிறைய கண்டஸ்டன்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ பூர்ணிமா அவர்கள் ஒரு போஸ்ட் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த போஸ்ட்டில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஃபைனல்ஸ்க்கு வந்த எல்லா ஃபைனல்ஸ்க்கு வந்த 5 கண்டஸ்டன்ஸுக்குமே வந்து கங்க்ராட்ஸ். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வின் பண்ணுறது அப்படின்றது முக்கியம் கிடையாது. இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம். நீங்கள் 5 பேருமே இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே சர்வை பண்ணியிருக்கீங்க. அதுவே ரொம்ப பெரிய விஷயம். ப்ரௌட் ஆஃப் யூ ஆல் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. ஸ்பெஷல் கங்க்ராட்ஸ் டு வின்னர் அர்ச்சனா. வெல் பிளேட் கேர்ள். லாட்ஸ் ஆஃப் லவ். உங்க கூட பிக் பாஸ் வீட்டுக்குள்ள ஸ்பெண்ட் பண்ண டைம் வந்து ரொம்ப அழகா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் வந்து என்னை உங்கள் வீட்டுக்கு இன்வைட் பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக நான் உங்கள் வீட்டுக்கு வருவேன். அண்ட் சாப்பாடு போட மறந்துடாதீங்க. அப்படியே அந்த ட்ரிப்பை மறந்துடாதீங்க அப்படின்ற மாதிரி அர்ச்சனா அவர்களை மென்ஷன் பண்ணி சொல்லியிருந்தாங்க. அண்ட் மணி அவர்களை மென்ஷன் பண்ணும்பொழுது, இந்த பிக் பாஸ் வீடே ரொம்ப கலகலன்னு இருந்துச்சுன்னா அதுக்கு முழு காரணம் நீங்கள் தான் மணி, கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் பூர்ணிமா அவர்கள் மாயா அவர்களை மென்ஷன் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, யோ மை ஃபைட்டர், மை ரியல் விண்டோ. சொல்ல வேண்டிய விஷயத்த எல்லாமே கட்டி அணைத்தபடி கண்ணீர்ல நான் சொல்லிட்டேன். லவ் யூ ப்ரோ அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் தினேஷ் அவர்களை மென்ஷன் பண்ணி, டியர் குட் சோல், உங்களை பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில ஒரிஜினல் தினேஷா பார்க்கறதுக்கு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம விஷ்ணு அவர்களை டேக் பண்ணி, ஏண்டா டேய், பிக் பாஸ் வீட்டுக்குள்ள பயங்கரமான காம்படிட்டரா நீங்க இருந்தீங்க. அண்ட் உங்களை தோக்கடிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்துச்சு. பிக் பாஸ் வீட்டுக்கு வெளியில நம்ம மீட் பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. அண்ட் அவங்க கெரியருக்கும் ஆல் தி பெஸ்ட் சொல்லியிருந்திருக்காங்க. நான் ஒரு கால் தூரத்துல தான் இருக்கேன், எனக்கு ஒரே ஒரு கால் மட்டும் பண்ணுங்க, நான் உடனே அங்க வந்துடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வி டாக் இஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க.